வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, உன் மாமன்ட்ட சொல்லு, உன் மச்சான்ட்ட சொல்லு, உன் அத்தைட்ட சொல்லு, என்ன சொல்லு. ஐயா கல்யாணம் பண்ணிருக்காரு, அதை வெளில சொல்றவங்களுக்கு என்ன பெரிய வேலை? சொல்றா இந்த சொல்றீங்க இந்த சொல்றீங்க. பெரிய ஐயாக்கு 2 தாரமா? பெரியம்மா பெரியம்மா பெரியாளுக்கு 2 தாரமா? மாமா பெரிய ஐயாக்கு 2 தாரமா? மச்சான் பெரியாளுக்கு 2 பொண்டாட்டியா? ஐயா சொல்லியாச்சுங்கயா. ஆமாங்கய்யா, இன்னைக்கு பெரிய 2 பொண்டாட்டி கட்டிட்டு இருக்காரு. அதுதான் சரி, அதான் நேத்து பேசிட்டு அதுக்கு நீங்க பேசணும். இதுதான் தவறு. என்னது? நேத்து ஐயாவை எதிர்த்து பேசணும், சரி இன்னைக்கு ஐயாவை ஆதரிச்சு பேசணும். ஆமாண்டா அவனை கரெக்டா. நான் கூட நினைச்சேன், ஏன்னா நம்ம ஏதோ ஏன்னா ஒருத்தர் பர்சனல் மேட்டர் வராது, அதை நம்ம அப்படி பேசிக்க கூடாது. இன்னொன்னு ஒருபோதும் யூடியூப் வீடியோஸ் வந்து ஆமா பர்சனலா நம்ம பேசல, இருந்தாலும் பாரு அவருக்கு என்ன வயசோ, என்ன வயசுல என்ன பிரச்சனை இருந்துச்சோ, அவருக்கு என்ன தேவை இருந்தோ. ஏன்னா தேவையில்லாம அவர் பண்ண மாட்டாரு, ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்களே. அவருக்கு என்ன வந்து ஒரு நீடு இருந்துச்சோ தெரியல. அவர் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாரு, பாவம் ஏதோ நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. அவங்க 3 பேர் சம்மந்தப்பட்டது, சரஸ்வதி அம்மாள், ராமதாஸ் ஐயா, சுசீலா அம்மாள், இந்த 3 பேர் சின்னம்மா அவர்கள் சம்மந்தப்பட்டது. இது அதுல போய் நம்ம மூக்க விட்டு இது மாதிரி தலையிட்டு பேசுனது அவ்வளவு இது இல்ல. நீங்க நம்ம ஆதரிச்சு பேசுறோமா? ஆதரிச்சு இந்த நிலையில இருந்து பேச போறோம். சிறப்பு. உண்மையிலே இப்பதானே கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதா இருக்கு, நிறைவா இருக்குது. அவனை அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்ல போறோம் இன்னைக்கு. கண்டிப்பா இந்த வீடியோவே வாழ்த்து. 50ஆம் கல்யாண வாழ்த்து. ஆமாண்டா, முதல்ல ஐயாவுக்கு நம்ம வந்து ஒரு திருமண வாழ்த்து சொல்லணும்டா. ஆமா கண்டிப்பா. ராமதாஸ் சாமானியப்பட்ட விஷயமா? 40 வருஷமா ஆஃப்லைன்லயே 50 வருஷம் சாரி 50 வருஷமா ஆஃப்லைன்லயே மெயின்டெய்ன் பண்ணி 50 வருஷம் கல்யாணம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் தெரியுறது உங்களுக்கு தெரியல, புரியுதா? அது வேணாமா? அது வேண்டாம். சரி, நம்ம ஐயாவுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமா, ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரியாம ஆஃப்லைன்லயே வச்சு மெயின்டெய்ன் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ஆமா, அதாவது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் சின்னம்மா என்கிற அம்மா சுசீலா அம்மா அவர்களுக்கும் 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். கைத்தட்டா அவனா அவனா அவனா. நம்ம வேற என்ன ஆதரிக்கணும், வேற என்ன சொல்லணும்? ஆதரவு இல்லைங்கிறது என்னன்னா, யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஐயா வந்து என்னதான் வந்து சின்னமாக வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு சச்சரவு, ஒரு சண்டைங்கிறது இல்ல இத்தனை வருஷம். ஏன்னா அவங்க எந்த வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க பாருங்க இப்படி பண்ணி விட்டாரு, ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பண்ணி விட்டாரு அப்படின்னு அவங்க எங்கேயும் வரல இல்ல. ஆமா ஆமா, அவங்களும் போய் சின்னமாவும் போய் அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இந்த மாதிரி கருக்கலப்பு செஞ்சு விட்டான், இந்த மாதிரி ஏமாத்தி விட்டான், மாசம் எனக்கு வந்து பணம் தரேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டான் என்னைய அப்படின்னு எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ரொம்ப டீசெண்டா, ரொம்ப வந்து என்ன சொல்றது, கரெக்டா வந்து அவரு அப்படி ஒரு டிக்னிட்டியா இருந்து மெயின்டைன் பண்ணிருக்காருல்ல. அதுக்காகவே வந்து வாழ்த்து, அதுக்காக நம்ம வாழ்த்து சொல்லணும். சில பேர் இருக்காங்க என்னது மதுரையில ரூம் போட்டுட்டு போர் உச்சகட்டத்துல இருக்கும்போது இவங்க ஒரு உச்சகட்டத்துல இருக்கிறது, காலங்காத்தால நிற போதையில போய் டிஸ்டர்ப் பண்றது, ஒரு பெண் என்றும் பார்க்காமல் டிஸ்டர்ப் செய்வது, அந்த மாதிரிலாம் ஐயா பீரியட்ஸாவே இருந்தாலும் அப்படிலாம் ஐயா வந்து ஐயா மேல அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லல அப்படின்னா ஐயா எவ்வளவு டிக்னிட்டியா இருந்திருக்காரு. அதுக்காக வந்து ஆதரிக்கணுமா இல்லையா? உள்ள காரணம் இருக்கா? சூப்பர்ரா. இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் யாருமே அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்டேஷன்ல வந்து நின்னுட்டு மக்கியனால வேணா ஸ்டேஷனுக்கு வந்தா, அந்நிய உறவுகளே நாளைக்கு சாயந்தரம் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, மறக்காம வந்துருங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லலையா இல்லையா? அது மட்டும் இல்லாம பழகின பொம்பளோட ஆமாண்டா நான் காசு கொடுத்தாண்டா போகணும்னு சொல்லலையே அவரு. சொல்லல, டிக்னிட்டியா ஒத்துக்கிட்டாருல. கொள்ளையில அவனுக்கு பொள்ளையே கிடைக்கல அப்படின்னு அப்படி போகலையே அவரு. டிக்னிட்டியா தானே இருந்திருக்காரு மனுஷன். அப்படி கெட்ட ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு. அப்படி நீங்களால நடத்த முடியுமா? சொல்ல முடியுமா? போட்டு கிளிக்குது, செய்ய முடியாது. அந்த மாதிரியே கிழிச்சாங்க இல்ல. டிக்னிட்டியா வந்து 2 பேரும் ஒரு மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, அதுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களையும் ஆதரவு சொல்லணும். நம்ம இல்ல சில பேரால அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னு சொல்லுங்க, எத்தனை ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால ஐயா என்ன சொல்ல வர நீங்க? ஐயா அப்படி மெயின்டைன் பண்ணிருக்காரு, இவங்களுக்கு அந்த துப்பு இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவு ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை மூக்கணும்ட்டு ஐயா, எங்க ஐயா வந்து நான் ஐயா எதிர்க்கிறதே கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னா ஐயா வழியில நடக்கிறவனா இருந்தா இப்பதான்டா டவுட்டே வருது. ஒருவேளை ஐயா வழியில சொல்லிட்டு தெரியுவாங்க. ஒருவேளை அவனுக்கு முன்னாடியே செய்தி தெரிஞ்சு ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் இவன் இந்த வேலையை பார்த்துருப்பானோ இருக்கலாம். ஆனா நீ பாத்தியா இன்னொன்னு நம்ம சொல்றோமே, சீமானும் கரெக்டா தான் இருந்திருக்கான் பாரு. ஏன்னா கையில் நல்லா தானே வச்சிருக்கான். சண்டை வந்து முதல் மனைவியோட தான், 2ஆவது மனைவியோட இல்ல.
அந்த வகையில ஐயா வந்து ஃபாலோ பண்ணிருக்கான்னு தான் தெரியுது நம்மளுக்கு. இப்பதான் புரியுது மூக்கு. நல்ல வேலை இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் யாரும் மைக்கு போடல. சாயங்காலம் வேலை கூட்டம் இருக்கு வந்து இதை பத்தி என்ன பேச போறாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கொடுப்பாங்க. அவரை வாழ்த்தி பேசுறேங்க. என்னப்பா ஐயா கலைஞர் வச்சு இல்லையா, ஐயா கலைஞர் வீட்டுல இல்லாதா, கலைஞரை சொரியாட்டி அவனுக்கு தூக்கம் வராது. கலைஞர் வச்சு ஐயா 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 கருணாநிதி அவர்கள் இல்லாத திருமணமா, ஐயா அவர் வீட்டுல இல்லாத குழந்தைகளா, அவர் வீட்டுல இல்லாத சொத்தான்னு கிளம்பிடுவான். அந்த மாதிரி அவனு பேசுவான். அவனுக்கு இருக்கு. நம்ம நாளைக்கு பாத்துக்கோது. இல்ல யாராவது மைக்கு போட்டு வாங்கிட்டு வாங்க என்னங்கிற பாக்க. இன்னொரு பீஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருமா. என்னது? யாரு யாரு இவன் சித்தர் பாடல்கள்லாம் போஸ்ட் போடுறான். பெரிய யுகமாரு நீ. சித்தர் பாடல்கள்லாம் இவர் வந்து எழுதவே மாட்டாரு. என்ன போடுறாப்ல? என்ன போடுறாப்ல? போஸ்ட பாருங்க. அது என்னன்னே எனக்கு புரியவே இல்லை. ஏதோ சித்தர் நமக்கு என்ன தெரியும்? நம்ம சாதாரண ஆளு இல்லையா, சாதாரண மனுஷங்க சித்தர் பாடல்லாம் போடுறாரு. என்ன போட்டுருந்தா என்ன விஷயமோ அதை வந்து பந்தபாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் இதுக்கு மேல பாடுனா எனக்கு வந்து பந்தபாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும். ஓம் சிவனே போற்றி. தைலாபுரம் தோட்டத்துக்கு போகும். போ அள்ளி வச்சுட்டு போ. இங்க ரொம்ப ஃபீல் பண்றானோ ஐயா அழுக்குங்கிறானா, அப்ப அழுக்கு முட்டாங்கிறானா. ஐயா அழுக்கு மூட்டை மட்டும் சொல்லல, சின்னம்மாவை இழிவுபடுத்தி பேசுறான். அது எவ்வளவு தவறு. சின்னம்மா விளையாட்டா போச்சவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்றான் ஆளு. அடுத்த முறை நீ பாமக எப்படி அப்புறம் ஆதரவு கேட்டு போ. நீ இருக்குல்ல கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி சோக கீதங்கள் வாசிச்சுட்டு தான் இருக்கிறான். என்ன சந்தோஷமா அடுத்தவன் துன்பத்தில் இன்பம் காணாத. அதாவது இந்த சண்டை வாரிசு சண்டை ஆரம்பிச்சதுல வாட்டர் பாட்டிலால எப்ப அடிச்சான்னு சொன்னோமோ, பாட்டிலால எப்ப அடிச்சா அந்த பிரச்சனை வந்தோடனே ஆளு இதாயிட்டான். ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி சோகிதான் ஒரே போஸ்ட். ஏன் இப்ப எடி இதை வச்சு பழையாடு ராஜா? இது இல்ல பழையாடு சொல்றேன். அடுத்த படத்துல நீ வந்து மஞ்சன்னு சட்டை போட்டு கீழே வேட்டி கட்டிட்டு பால்டா ஒரு ஆள் வந்து நாடக காதல் பண்ற மாதிரி நீ சீன் வைக்கிற. நீ வைக்கலன்னு வச்சுக்க. அப்புறம் ஏற்கனவே ஒரு படத்துல ஒரு சீன் வச்சிருப்பான் அவன். ஒரு ஆர்கெஸ்ட்ரா உட்காந்துருப்பாப்ல. தம்பி நீ எனக்கு உதவி செய்யணும்டா அப்படின்னு பார்க்க வந்தவன் பக்கத்துல அருவாளை எடுத்து சொல்லுங்கடா என்ன செய்யணும். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்த நீங்க தானா அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியல, லேட்டா தெரிஞ்சது. எனக்கு கவர்மெண்ட் வேலையை எப்படி அவர் வாங்கி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் வேலைங்கிறது நீ பாஸ் பண்ணணும் அப்படிதானே. அப்ப கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க, அவன் ரெக்கமெண்ட் பண்ணி எங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கான். அப்ப அவனுக்கு ஜெயில தூக்கி போடணுமா இல்லையா? அதுவே தப்பு முதல்ல. அந்த மாதிரியான காட்சிகள் இவன் படத்துல பூரா அஃபென்ஸ் எல்லாத்தையும் நல்லா கண்டுபிடிச்சிருப்பான். அந்த மாதிரியான காட்சிகளை வைக்கக்கூடிய ஆள் தான் இவன். இப்ப எடுங்க ஐயா வந்து நாடக காதல் பண்ணி ஐயா வந்து இது வந்து காதலை வந்து ப்ரொமோட் பண்றாரு, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு சீன் வைக்கிறீ. அந்த படத்துல நீ வந்து ஏன்னா படத்துக்கு படம் வந்து காதலிக்கிறவங்களை வந்து மோசமானவங்க சித்தரிக்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மோசமானவங்களை சித்தரிக்கிறது, அம்பேத்கர் படத்தை வந்து வேற எங்கேயா மோசமான இடத்துல இருக்க மாதிரி காட்டுறது, இப்படியே தான் வட சென்னையில தான் பிறந்தேம்மா. ஆனா வட சென்னை வந்து அக்யூசில் இருக்கிற பகுதி போல காட்டிட்டு இருப்பான். இப்ப நீ வந்து காட்டுற அடுத்து இதுக்குன்னு ஒரு படம் எடுத்து நீ காட்டுற. ஆனா இருக்கலே கஷ்டமா இந்த இரண்டாவது திருமண விவகாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கலே ரொம்ப சோகத்துல இருக்கிறது யாரு, கஷ்டப்படுறது யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். ஒண்ணு இவங்க ஐயா சரஸ்வதி அம்மாள், இன்னொன்னு இல்ல அதான் சரஸ்வதி அம்மாள், ஐயா அன்புமணி அவர்கள். ஏன்னா மூணாதான் பிரிக்க முடியும் சொத்தை. அவர் கஷ்டம் அவருக்குடா. உண்மையிலே சொல்றேன். அந்த ஆளு வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஏன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு இறுக்கமா இருக்கேன் சொல்லுவார்ல. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள நான் தூங்கியே ஒரு மாசம் ஆகுது, நான் உள்ளுக்குள்ள புழுங்குறேன், நான் சும்மா வெளியே சிரிச்சுட்டு இருக்கிறேன். தெரியுது பாவம் மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா அவ்வளவு சொத்தை யாருக்குதான் மனசு வரும் இல்லையா? அப்ப அவருக்கு தான் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு நான் நினைக்கிறேன். கிடையாது. அப்புறம் தம்பியே வேற எதுவா? இல்ல இல்ல வேற யாருவா? அப்பா சேரன் தான் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாரு. அப்பா சேரனா? ஆமா அவர் அப்பா சேரன் தான் சொல்லுவாங்க. எந்த சேரன்? எந்த சேரன்? ஆட்டோகிராஃப் சேரன்.
இவரு டைரக்டரா? டைரக்டர் டைரக்டர் சார்னா? ஆமா. அவரு ஏன் ஒருத்தர் இருக்காரு? அவர் தான் ஐயாட்ட காப்பிரைட்ஸ் வாங்கி ஆட்டோபயோகிராஃபி படம் பண்றேன்னு உட்கார்ந்துருக்காப்ல. அவரு ஏன் ஒருத்தர் பண்ணும்? ரெண்டாவது பாட்டு வெளாட்டா இன்னொரு டூயட் வேற சேர்க்கணும், செகண்ட் ஹீரோயினை தேடணும், செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், அவங்களுக்கு ரொமான்ஸ் சீன் வைக்கணும். அப்ப படம் ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு என்ன ஐயா பட்ஜெட் வேற கூடுது, இப்பதான் எனக்கு தெரிய வந்தது ஐயாக்கு வந்து 2வது மனைவி இருக்காங்கன்னு. 6 மாசம் படத்தை தள்ளி போட சொல்லி வந்துடும். கண்டிப்பாண்ணே. நீங்க யோசிச்சு பாருங்க, செகண்ட் ஹீரோயினை தேடணும், அவங்களுக்கு தனியா சீன் எழுதணும், அதுக்கு டைலாக் எழுதணும், அவங்களுக்கு சம்பளம். அப்ப இன்னொன்னு நினைச்சா நினைப்பாரு அவரு, ஐயா ரொம்ப உத்தமமா நினைச்சா அந்த படக்கை எடுக்க ஆரம்பிச்சா ஐயாவுக்கு 2 பொண்டாட்டி. சரி நான் எடுக்க விரும்பல, ஏதாவது காரணம் சொல்லி சேரன் அவர்கள் இந்த படத்தை தவிர்த்தாருன்னா அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பன சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஐயாவை பத்தி ஒரு பெரிய பிம்பம், ஆகா அவர் மனிதர்கள் புனிதர், மனிதர் ஒரு மாணிக்கம், நாடக காதலுங்கிற ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கான்செப்டை வந்து பேசியவர், ராமாயண மகாபாரத கதைகளை சொன்னவர். அவர் எப்ப எப்பட்ட ஒரு ராவணா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதானே நான் படம்லாம் எடுக்க வந்தேன். கடைசியில பார்த்தா ஐயா வந்து இப்படி சரஸ்வதி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நெவர் டூ மை திஸ் ஃபிலிம் அப்படின்னு அவர் வந்து டிராப் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சேரனுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இப்பதான் சில விஷயங்கள்லாம் புரிய வருது. என்னது? அவரு மேடைகள்ல சொல்லுவார்ல, நாங்கெல்லாம் சோழர் வழிவந்த வாரிசுகள் அப்படின்னு. எனக்கு இப்பதான் புரியுது அவர் எந்த சோழர். ராஜராஜ சோழன் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நிறைய பாடுங்க, நைட்டு ஃபுல்லா கேட்டிருக்க. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. அதான் நம்ம ஐயா. எப்படி அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த படம் பாத்துட்டீங்களா இல்லையா? பார்த்தது இல்லையா? ரெட்டைவால் குருவின்னு ஒரு படம் பேரு. அந்த கதையை போய் பாருங்க, அப்புறம் புரியும். அந்த படத்துக்கு என்ன, அந்த படத்துக்கு என்ன போய் பாருங்க. அப்படியா? இன்னைக்கு நைட்டே நான் போய் பாக்குறேன். பார்த்தவங்க என்ன கதைன்னு கீழே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்னாப்ஸ் ஒன்று எழுதுங்க ரெட்டைவால் குருவி பத்தி. ரெட்டைவால் குருவியோட கதை தான் ஐயாவோட கதை. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். அப்ப எடுத்துட்டாரு, அப்ப எங்க திரும்ப சரண் எடுக்கிறாப்லப்பா? இதை தெரிஞ்சுதான், அதாவது ஐயாவோட ரொமான்ஸ் போர்ஷனை மட்டும் அப்ப எடுத்துட்டு இருக்கிறவரு பாலமேந்திரா. ஓகே ஓகே. இது மட்டும் கிடையாது, இந்த சமீப நாட்கள்ல பேட்டிகள்லாம் ஒரு பாட்டு பாடுறாரு தெரியுமா? என்ன பாட்டு? போக போக. ஆமா ஆமா, எந்த கேள்வி கேட்டாலும் போக போக தெரியும் அப்படிதான் பாடுவாரு. எனக்கு இப்பதான் தெரியுது போக போக. என்னது? 2வது கல்யாணம் தான். போக போக இதுதான் தெரியுது, வேற என்ன தெரியும்? ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் தெரியுது. அதாவது ஒரு மனிதனோட இன்னொரு சைடு இருக்குல்ல, இன்னொரு சைடு இப்பதான் தெரியுது நமக்கு. ஆனா அது ஒன்றும் தப்பு இல்லைண்ணா. என்னது? ஏன்னா அவங்க வந்து கேர் டேக் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா, ஐயா டேக் கேர் பண்ணிருக்காரு, ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவங்களுடைய பர்சனல். அது தம்பி என்னது, அவரோட 50 வருஷ வாழ்க்கைய வந்து 2 டயலாக்ல முடிச்சு அவ்வளவுதான். என்னடா போடாடே கடந்து போய்கிட்டே இருக்குண்ணா. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஏதோ இப்படி வந்து விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்கோம், இது வந்து சாதாரண. நான் விளையாட்டா பேசலடா, ரொம்ப சீரியஸா பேசுறேன். இல்ல ஏன்னா ஐயா வந்து ஒரு மௌன புரட்சியா மௌன புரட்சி ஒண்ணு பண்ணிருக்காரு. விளையாட்டு கிடையாது. எப்படி சொல்ற? ஆமா, இப்ப ஐயா வந்து இந்த போட்டோ வெளியிட்டது மூலமா சொல்லாம ஒரு செய்தியை சொல்றாரு. ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆமாங்க ஐ ஹேவ் another wife னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. நம்ம நேத்து வந்து ஒரு விஷயம் தெரியாம முழிப்பிடிங்கி போயிருந்தோமே, அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டாங்க. என்னது? ஐயா பண்ணியிருக்கிறது ஒரு சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணம்? ஆமா, 2வது திருமணம் சாதி மறுப்பு திருமணம். ஆமா, அப்படின்னா நாடக காதல் வருமே. ஐயா எப்படி நாடக காதல் பண்ணிருப்பாரு ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போமா? எப்படி? கூலிங் கிளாஸ், ஒரு டிஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட், புல்லட், கையில ஒரு ஐபோனு, அப்படி ஒரு R15 பைக்ல உட்காந்து ஐயா சொன்ன அந்த இதுல. ஓஹோ, அப்ப வந்து சுஷீலாமா வந்து ஐயா வந்து இந்த கூலிங் கிளாஸ், ஜீன்ஸ், டிஷர்ட், பைக் கொண்டுதான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. லவ் பண்ணி ஐயா லவ்ங்கிறது இப்படிதான் டிஃபைன் பண்றாரு. ஒருவேளை அவரு சொன்னதை வச்சுதான் இப்படி டிஃபைன் பண்றாரு அவரு. நான் இப்படிதான் பண்ணேன். ஏன்னா தன்னை வச்சுதானே கம்பேர் பண்ணிக்க முடியும். நான் எப்படி வந்து அந்த பண்ணணும், இந்த பயலோட அது மாதிரி தான் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணுவானு, என்னோட வந்து இதை சமூகத்தை கெடுக்கிறானோ அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தை இங்க வச்சாரோ. அப்ப உதாரணத்துக்கு நான் அப்படி பண்ணேன்னு சொல்லணும், ஒரு சமூகத்தின் மேல அப்படி கட்டக்கூடாது. ஆனா வந்து எனக்கு வந்து அதுல கடுமையான ஒரு கோபம் இருக்குது. எல்லாரும் இவர் மட்டும் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் நாம இன்னொருத்தவங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவரு ஒட்டுமொத்த சமூகத்தையுமே வந்து லவ் பண்ணக்கூடாது, நீங்க லவ் பண்ணீங்கன்னா நாடக காதலுக்கு துணை போகிறீங்க, நீங்க நாடக காதல் செய்றீங்க அப்படின்னு ஒரு சமூகத்தையே குற்ற உணர்ச்சி. 2 சமூகம்
சம்பந்தப்பட்ட 2 சமூகத்தையும் கிட்டத்தட்ட சமூகம்லாம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம். அவர் வந்து சாதி வெறி ஊறி போயிருக்க மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற வந்து ஒரு டெம்ப்ளேட், ஒரு மெசேஜ், ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்திருக்காரு. ஏன்னா அவரு மட்டும் இப்ப ஜாலியா கல்யாணம் பண்ணிருக்காருல்ல. அப்ப லவ் பண்ணா நம்ம எங்க வந்து நாடக காதல் பண்ணி ஐயாவோட சொல்லுக்கு நம்ம எங்க ஆட்பட்டுருவோமோ, ஐயாவோட வந்து அந்த இழி சொல்லுக்கு ஆளாயிடுவோம்னு நினைச்சு எவ்வளவு பேர் லவ் பண்ணாம எவ்வளவு பேர் வந்து லவ் வந்து பிரேக்கப் பண்ணாங்களோ எவ்வளவு இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிச்சிருக்காரு அவரு. எப்படி ஜாலியா ஒரு வார்த்தையை சொல்லி விளையாட்டுக்காக அதை அரசியல்படுத்தி, விளையாட்டுக்காக இல்ல, இது அவருடைய மனநிலைமை, அவருடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக, பர்சனல் பொலிட்டிக்கல் கெயின்காக, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக வேலை செஞ்சிருக்காரு. ஒட்டுமொத்த சமூகத்தை சீரழிச்சிருக்காரு. இதுக்கு ராமதாஸ் பதில் சொல்லி ஆகணுமே, கேட்க மாட்டான். எவ்வளவு சீரழிவுது தமிழ் சமூகத்துல. காதலிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சமூகம் வந்து அப்படியே ஒரு இறுக்கத்துல இருந்து இவ்வளவு கொலைகள், இவ்வளவு ஆணவ கொலைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இல்ல. இதுக்கெல்லாம் ரொம்ப அப்படி கடந்து போக முடியல. பதில் சொல்ல தைலாபுரத்துக்கு 2 மாசமா போக்குவரத்தும் இருக்கான்ல அந்த புரோக்கர், அவன் நாக்கு மேல பொல்ல போட்டு இந்த கேள்வியை கேட்பான் அடுத்த இன்டர்வியூல. ஐயா நீங்க தான் சொன்னீங்க தலித்தலாத ஒரு கூட்டமைப்பு, அவனே அப்படிதானடா, அவன் என்ன போய் தலித்தலாத கூட்டமைப்பு கூட்டினீங்க, காதல் பண்ணாலே அது நாடக காதல் தான் சொன்னீங்க, இவ்வளவு பண்ணி விட்டு நீங்க மட்டும் லவ் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கீங்களா ஐயா அப்படின்னு இவன் கேட்பான் அடுத்த பேட்டியில. கேட்க மாட்டான், ஏன்னா அதுல இருந்து அவனுக்கு வந்து எந்த இல்ல, அவனுக்கு உறுத்தம், அவனுக்கு உறுத்தம். ஆமா இல்ல, இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, பாமக சேர்ந்த யாராவது நாடக கதை இனிமே பேசுனீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஐயாவே சாட்சி. யோசிச்சு பாருங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்ணி 50 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாம வாழ்ந்திருக்காருன்னு அவரு சந்தோஷமா. அதுக்கு வந்து நம்ம ஒரு வரி விட்டு சொல்லி அவரு வேற விஷயம். அவரு யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா சண்டை சச்சரவு இல்லாம வாழ்ந்தது இல்லாம 50வது ஆண்டு விழாவை சந்தோஷமா கொண்டாடுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஐயா வந்து சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்றாரு. இல்ல அதான் இல்ல, எங்க சந்தோஷமா இருக்க விட்டாங்க, இந்த போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. ஒரு தலைவர் போஸ்ட் தம்பி, ஒரு தலைவர் போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 85 வருஷம் ஒரு பெரியவன் நானு, ஒரு தலைவர் போஸ்ட் கேட்டா விட்டுட்டு போக வேண்டியதானே, கேட்டா சீட்டுக்கு கீழே மைக் வைக்கிறாங்க. அது வந்து அவருக்கு பண்ண கல்யாணம் பிரச்சனை கிடையாது, நீ வளர்த்ததுபடி நான் என்ன பண்ணுவேன், அத ஒரு பெத்து வளர்த்தாரு, அது அப்படி வளர்ந்துருச்சு. சிஎன்ஆர் பாஷையில சொல்லணும்னா அது ரொம்ப சென்சாரா இருக்கு. அவரை வளர்ந்துட்டான் ஒரு சிஎன் ராமமூர்த்திங்கிற ஒரு 8 வருஷமா அதை கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம். உண்மையிலே சொல்றேன், மன்னிப்பு கேளுங்க ஐயா, சொன்னதெல்லாம் வந்து சல்லிசா எடுத்துட்டோம். ஆமா, சிஎன்ஆர் ராமமூர்த்தி சிஎன்ஆர் அவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து மன்னிப்பு சமூகமே, பொது சமூகமே உண்மையிலே கேட்கணும். ஏன்னா அவர் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் 8 வருஷமா ஒரே செய்தியை திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா உண்மைங்கிறது உண்மைதான், அதெல்லாம் மாற்றி சொல்ல முடியாது. அந்த 8 வருஷ பேட்டியை பாத்தீங்கன்னா அவர் சொல்ற உண்மையெல்லாம் ஒன்னா இருக்கும். அன்புமணியை திட்டுற வார்த்தைகள் வேணா முன்ன பின்ன இருக்கலாம், அதுல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மத்தபடி அவர் சொல்ற டேட்டாஸ் முழுக்க ஒரு முறை தற்கூரி எப்படி மாதிரி அவன் ஒரு தட்டி தாண்ட வராங்க, ஒரு புலி முட்டைங்க அவன். அந்த வார்த்தைகள் மாறுமே, ஆளுமையா நான் ஆளுமையே இல்லைங்கிற, அவனை போய் ஆளுமைங்கிறீங்க அப்படின்னு வந்து 7000 கோடி சொத்து இருக்குது, அதை வந்து 2 பேரும் ஆட்டையை போட நினைக்கிறாங்க. வந்து அவர் வந்து போலீஸ் சர்டிபிகேட்ல தான் படிச்சாரு அவரு, ராமதாஸ் அவரு 9ஆம் கிளாஸ் ஃபெயில். அது எவ்வளவு பெரிய தகவல் அது, அது எவ்வளவு ஈஸியா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா சீனார்களே, நான் வந்து நாங்களும் எவ்வளவு தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க, சமூகம் மன்றாடுகிறது. அதாவது ஒரு அஃபிடேவிட் இல்லையா, இவர் பாட்டுக்கு சும்மா ஏதோ உளருவாருன்னு நாங்க நினைச்சு போயிட்டாங்க ஐயா. ஆனா நீ சொல்றீங்க பாருங்க, அத்தனையும் நான் இப்ப உண்மை நம்புறேன். நீ இதுக்கப்புறம் சொல்ல போறீங்க பாருங்க, அதையும் நான் எதுவுமே கேட்காம நான் வந்து ஓப்பனா உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு பிரமாண பத்திரம் எழுதி தரேன், நீங்க சொல்றது முழுக்க உண்மைதான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து சின்னமாவா தான் செயல்படுறாங்க, அதாவது அவங்க சின்னமா தான் கூப்பிடணும்னு ஒரு கல்ச்சர் இருக்கிறதா அவர் சொன்னாரு. அதையும் நம்ம கடந்து போயிட்டோம். சின்ன ஐயாட்ட போக கூடாது, சின்ன அம்மாட்ட தான் போகணும். அப்ப இவ்வளவு பெரிய நுணுக்கமா இருந்து பக்கத்துல இருந்து நமக்கு உளவாளி மாதிரி சொல்லியிருக்காரு. எதையுமே இந்த சமூகம் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சிஎன்ஆர் அவர்கள்ட்ட வந்து நான் வந்து பர்சனலா அவங்க வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு எல்லாத்தையும் பண்ணி விட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சீரழிச்சு விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து இந்த பாமக கட்சி வந்து இருக்குன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஏன் வெக்கி தலைகுணம், இந்த பாமக கட்சி வந்து வெக்கி தலைகுணம் தமிழ் சமூகத்துல. ஏன்னா இவ்வளவு நாள் நீ அது மட்டும் இல்லப்பா, அவரோட இல்ல கடந்த காலம் உங்களோட அரசியலே நாடக காதல்ங்கிற அவ்வளவுதான் பொய் மேல அவதூறு மேலதான் சர்வைவ் ஆனது இல்ல. அப்ப அவரு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த தமிழ் சமூகத்தை வந்து நீங்க என்ன பாடி கொடுத்துருக்கீங்க, உட்காந்து முட்டு கொடுத்தவன், அவரு சப்போர்ட் பண்ணவன், எத்தனை பிரச்சனை, எல்லாத்துக்கும் நீங்க வந்து இப்ப என்ன சொல்ல, எல்லாருக்கும் பதில் சொல்லுவீங்களா? விக்கி தலை குனிண்டா நீங்களாம், விக்கி தலை குனியணும். அந்த பாவத்தை கழுவுறதுக்காக தான் ஐயா வந்து
பாத்துக்க நான் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கிறேன், ஆனா சந்தோஷமா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தன்னுடைய 50வது ஆண்டை கொண்டாடி அதை போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஐயாட்ட வந்து நம்ம ஒண்ணு சொல்லிக்கணும், உண்மையிலுமே பாராட்டணும், கடைசியாக அந்த பாராட்டை சொல்லி என்னது. ஏன்னா ஐயா வந்து இத்தனை வருஷம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அரசியல் ரீதியா 2 திராவிட கட்சிகளையும் வந்து பெட்டி வாங்கி அதை அப்படி டேக்கிள் பண்றாரு அப்படின்னு. ஆனா உண்மையிலுமே வந்து ஐயாக்கு அதை விட கஷ்டமா இருக்குது, 2 ஃபேமிலியும் அப்படி டேக்கிள் பண்ணி உண்மையில பெரிய விஷயம். ஐயா பாராட்டுகள் ஐயா. ஐயா நீங்க வந்து திடமா இருக்கணும் ஐயா, திடமா இருக்கணும். ஐயா கூட வந்து சிபிஎம் தோழர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா சாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சிபிஎம் அலுவலகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா இந்த திருமணத்தால ஏதாவது பிரச்சனை அப்படின்னா திடமா இருங்க, தோழர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனா இதே வேகத்தோட இந்த பாட்டில் அடி பஞ்சாயத்துக்குலாம் வீட்டுல போவாதீங்க, அதெல்லாம் அவங்க டீல் பண்ண. ஆனா வந்து பாரு ஐயா வந்து இந்த அரசியல்ல இந்த அரசியல் சூழ்ச்சியில எவ்வளவு பெரிய வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தா கூட அதை வந்து அழகா டேக்கிள் பண்ணி ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு டேக்கிள் பண்ணியிருந்தா கூட அவரோட அடுத்த லிஸ்ட்ல ஒரே கல்லுல 2 மாங்கான்னு இதையும் டீல் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்குது. திரும்பவும் ஐயாவுக்கு வந்து பல மூக்குருட்டிகள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். திரும்பவும் ஐயாவுக்கு வந்து 50ஆம் ஆண்டு திருமண நாளை தெரிவித்து 60ஆம் ஆண்டு திருமண விழா, திருமண நாள் 50ஆம் ஆண்டு பிளஸ் 60ஆம் ஆண்டு திருமண நாள் விழா, 110வது ஆண்டு திருமண வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.